மாளிகைப்பாற கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி என் வாக்கிலிருந்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்டு கொடுக்கணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு திருச்சி. கொஞ்சம் எடுத்து வை. கற்கை நன்றே கற்கை நன்றே திருச்சி புகினும் கற்கை நன்றே. இந்த பாட்டை பாடியது யாருன்னு தெரியுமா? நன்னறி விளக்கத்திலோட பாட்டு. என்ன பாட்டு? நன்னறின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீதி நெறி விளக்கம், நன்னறி, நாலடியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு? கற்கை நன்றே கற்கை நன்றே. நண்டை சொல்லலை, கற்பது நன்று கற்பது நன்று. என்னத்தை கற்பது? கதையா? கல்வியை கற்பது நன்று நன்றுன்னு சொன்னான். அவ்வையாருடைய நன்னறி விளக்கத்தோட பாட்டு. தன் பிள்ளையின் படிப்பை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வரலாம், கால் ஒன்று வரலாம். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றி. நீ பிச்சையே எடுத்தாலும் சரி, ஆனால் படிச்சிருடா, படிக்காமல் இருந்துடாத. 3 முறை கால் வந்துட்டுவான். போட்டுக்கடா, நல்லா இருந்துச்சு. போட்டுக்கடா, வரலாம். பக்கத்தில் வரணும், பயப்படக்கூடாது, தெளிவாக இருக்கணும், ஆங்காரம் கொள்ளக்கூடாது, ஆவேசத்தை கைவிடணும், படப்படப்பு இருக்கக்கூடாது, பக்குவமாக இருக்கணும். என்ன, உங்களுடைய வீட்டு எல்லைக்கு நான் போய் பார்த்தேன். இடப்புறத்தில் ஒரு அம்மன் கோயிலுடைய பெருமைக்குரிய எல்லை இருக்குங்க, சரிண்ணா? ஆனால் அந்த அம்மா எங்கிருந்து வந்தவான்னு கேட்டேன். அவள் தென்பொதிகை தேசத்தில், தென்பொதிகை மலை, யார்? அகத்தியர் தவம் இருந்தாரே, பொதிகை மலை அடிவாரத்தில் அன்னை அவள் காளியின் சொரூபம் கொண்டு மனதை கல்லாக்கி இரக்கமற்ற ஒரு தேவதையாய் தண்டனை கொடுக்கும் தெய்வமாய் வந்து இறங்கியவள்தான் நீலி என்பவள் ஆவாள். அவளை வராகி என்றும் காளி என்றும் நீலி என்றும் சொலி என்றும் பற்பல பெயர்களில் சொல்வார்கள். அந்த அம்மனுடைய கருணை உன் வீட்டு எல்லைக்குள்ளே ஒளி வீசி கிடக்கு. அதே மாதிரி இப்போ உன்னுடைய பிள்ளைய நீட்ஸ் தேர்வில் எழுதி வெற்றியடைய வைக்கணும் என்பது உன்னுடைய லட்சியம். அந்த லட்சியம் நிறைவேறுமா? அந்த அறிவில் பிளமுத்த நீந்தான் கொடுக்கணும் கருப்பசாமி. அதை வெற்றியாக்கி எனக்கு அற்புதமான ஒரு பெரிய வேலையும் வாங்கி என் பிள்ளைக்கு கொடுக்கணும் என்பது உங்களுடைய கேள்வி. அவ்வளோதானே? கால் வந்துட்டு வா. இந்தா, நீ நினைத்த 76% மதிப்பெண்ணை பெற்று வெற்றியடைவாய், ஜெயித்துக் கொள்வாய். யாருக்குப்பா? பக்கத்தில் வா. உன்னுடைய நரம்பியலை பார்த்தேன். எதிர்பாராத நடுக்கமும் படபடப்பும் உன் உடலில் இருக்குது. அது நரம்பு சம்பந்தமான பிணியா ரத்தம் சம்பந்தமான பிணியான்னு பார்த்தேன். நரம்பு சம்பந்தமான பிணி. இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரும் பொழுது அதை குணமாக்கிடுவேன், வெற்றி ஆயிடுவேன். நீ ஓடிப்போம். இந்தா மகளே, நல்லாரு. காசு பணத்துக்கு மனம் கலங்குத, இனி கலங்காத, ஜெயிச்சுக்கா. நல்லா புண்ணியமடைங்க செல்வங்களே, வாழ்க. அதே திருச்சி மாநகர் தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வாடா ஐயா. என்னப்பா பிள்ளை? கால் வந்துட்டு வா. மனம் ஒரு குரங்கு, அப்படி ஒரு பாட்டு முத்துராமன் சார் படத்தில் நினைக்கிறேன். இல்லை, முத்துராமன் சார் தானே? சைக்கிளில் போய்கிட்டு இருப்பார், ஒரு மலையை சுற்றி டாங் டாங் டாயின்னு. இன்னொரு கால் வந்துட்டுவாங்க. பக்கத்தில் வந்து உட்காரு. கருப்பசாமி, உன் பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தையும் மனதையும் பற்றி நான் உனக்கு தெளிவு கொடுத்தாலே போதும். உண்மையா இல்லையா? ஆமாம். அந்த மனது உனக்கு கட்டுப்பட்டு பெற்றோர்களுக்கு இணங்கி அந்த வாழ்க்கை அமைஞ்சா நல்லா இருக்கும் என்பது உன்னுடைய கருத்து.
ஆனால் அதுக்கு மாறுபட்ட குணமும் சூழ்நிலைகளும் இருந்து எங்களை கெடுத்துருமோ என்ற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. வரலாம். வேற என்னப்பா வேணும்? முதல்ல பிள்ளையினுடைய மனதை பேணுகிறேன், பையனுக்கு வேலையை இந்த ஆண்டில் கொடுக்கிறேன். இந்த வெற்றி அடைவாய், செல்வாக்கா இருப்பேன். நல்லா இரு மகனே. கர்மசாமி, ஆமாம், ராஜபாளையம். சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். ராஜபாளையம். சுவாமியே, சபரிமலைக்கு சமையல் பண்ணுவோம் யாருப்பா? கால் வந்துட்டுலாம். சரணமையப்பான்னு எல்லாரும் நெஞ்சும் எவ்வளோ அருமையாக சொல்லுது. அந்த ஐயப்ப சாமி மேலே வச்ச பக்தி உலகம் முழுக்கும் ஒலித்த ஒரு அற்புதமான ஒரு கோஷம். சரணமையப்பா என்ற ஒரு வார்த்தையை ஒருவன் புதுமையாக ஆராய்ச்சி செய்து இந்த சரணம் என்ற வார்த்தை புத்த மதத்திலிருந்து வந்ததாக அவர் சொல்லிவிட்டார். ஆனால் தூய தமிழில் சரணம் என்றால் அடைக்கலம் என்பது பொருளாகும். ஆகையால் அது ஒரு மதத்தை தழுவி வந்த பெயர் அல்ல, ஒரு தன்மையை நாடி வந்த பெயர். அந்த சரணம் என்ற வார்த்தைக்கும் மதத்துக்கும் தொடர்பே இல்லை, அது ஒரு பொது சொற்களாகும். இன்னொரு தரம் கால் வந்துட்டோம். தமிழ் பாடமும் சேர்த்து எடுத்துக்கிட்டு முக்கியோ. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். ஐயப்பனை நீ கும்பிட்டாலும் உன் மகன் முருகனை மாதிரி வாழதான். எதுவும் அர்த்தம் மாறி போச்சா? வள்ளியும் தெய்வானையுமா வாழணும்னு அவன் விருப்பம். ஆனாலும் தெய்வானையை தள்ளி வச்சிடணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கான். அவன் மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ 2 மருமகளையும் நீ ஏற்றுக்கிறதுக்கு தயார்னா அவன் சேர்ந்து வந்துடுவான். உன் மனசு எப்படி? முடியாது. அப்போ கால் வந்துட்டுவான். இந்த பிள்ளைக்காக 2 பொண்டாட்டி வச்சு அவனால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஒரு மனைவியும் பிள்ளைகளையும் வச்சு நானே எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன். இந்த உலகத்தில் அவன் எப்படி சாமி வாழ முடியும்? அவன் மனதை திருத்தி இவாட்ட கொண்டு வந்து சேரு, அதுதான் கரெக்டுன்னு நீ சொல்லுத. அவன் ரிஜிஸ்டரில் அவளை கூட்டு போய் கல்யாணம் முடிச்சிட்டான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே, உனக்கு தெரியுமா? அது தெரியாது. அப்படி முடிச்சிருந்தா என்ன செய்ய? அப்போ விட்டு கொடுத்துட வேண்டியதானே. இதையா ஒரு பிரச்சனைன்னு ஏன் தலையில் போடுத? கால் வந்துட்டோம். கெட்டிக்கார பேலா இருக்கியடா. அவன் மனத்தை போய் பார்த்தண்டா. உன்னை கொஞ்சம் சுண்டி பார்க்கறதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன். அவட்ட பழகிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவளை மனைவியாக ஏற்றுக்கிடணும்னு ஒரு முடிவுக்கு ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுருக்கான். யானை கடவாயில் ஒதுக்குற மாதிரி. அங்கேருந்து மாறுவானான்னு பார்த்தேன். அவன் மாறக்கூடிய நேரம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த பிள்ளைகிட்டையும் மனைவிட்டையும் சேர்ந்து வாழ வச்சு தந்தா போதுமா? போதுமில்ல? கண்ணை முடிக்கா. கண்ணை மூட சொல்லுதே இன்னொரு பையனை பற்றி பேச மாட்டேங்கன்னு கேட்க அவன் உள்ளத்தில் கால் வந்துட்டு பார்ப்போம். பாட்டு போகிறானா? 2வது மகனை போய் பார்த்தேன். முதல் மகன் பெண்ணுக்கு அடிமை, 2வது மகனோ பொருளுக்கு அடிமை, 3வது ஒருத்தன் தானே அவன் மண்ணுக்கு அடிமையாக இருப்பான். பிறக்கலை, நல்லதாக போச்சு. அவன் மனதை திருத்த முடியுமான்னு பார்த்தேன். அவன் பொய் சொல்லிக்கிட்டு அலைதான். அவன் பொய் சொல்கிறானே, வேறு எதுவும் குழப்பம் நடக்குமான்னு கேட்டேன். 3 நண்பர்கள் அவன் கூட இருக்கான். 2 பேர் குடிகாரப்பைய. புரியுதா? அவன் செய்யக்கூடிய தப்புக்கு இவனும் துணையாக இருக்கான். ஒரு நாள் போலீஸ் விசாரணை வரும், அதில் 2 இழுப்பு இழுத்து அவனை திருத்தி கொண்டு வர வேண்டிய விதி வருது. ஏற்றுக்கிடுவியா? கால் வந்துட்டு என் செல்ல மகனே, அடிப்போம். என்ன ஊரில் உள்ளத்தில் வீட்டுக்குள்ளே அடங்காத பேயுள்ள வெளியில் அடங்கும். அடைக்கு கொண்டு வந்து தாரேன். முதல் மகனையும் திருத்தி தாரேன். கொஞ்சம் கண்ண முடிக்கா, என்னையவே நினச்சிக்கா. இந்தா உனக்கும் வருமானத்துக்கு ஒரு வழி வருது. நல்லா இருப்பா, வாடா. இந்த கனியை கொடு, சரியாயிரும். உட்காரு, சாப்பாடு முடிக்க போயிடாதடா, உட்கார்ந்து கடை. அதே ராஜபாளையத்து எல்லை. கடன்களை பற்றி மன உபாதை அடைந்தது யார்? வரலாம்.
கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்கு போகிற வழியில் 2 பீடங்கள், சாமி பீடங்கள் இருக்குது. அது என்னடா சாமி அது? அங்கெல்லாம் என்னடா கோழியெல்லாம் அறுத்து போடுவாங்களா? நீ கும்பிடுவியா? ஆனால் அந்த எல்லையில் அது இருக்குது. கால் வந்துட்டு வா. என்ன செய்ய முடியும்? சரி, கும்பிட்டு பா. உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். 2.5 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் கடன்களும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? ஜாதகத்தை போய் பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய தொல்லையால் இன்னும் 9 மாதங்களுக்கு இப்படி தான் இருக்கும்னு தான் பதில் இருக்குது. அதற்கு இடையில் வேறு எதையாவது தொழிலோ வருமானத்துக்கு வழியோ காட்டலாமான்னு ஒரு சில முடிவும் வேகமும் உன் உள்மனத்துக்குள்ளே ஓடுது. ஆனால் அது புரட்டாசி மாதம் வரை பொறுமையாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். ஜெயிச்சு தாரேன். இப்போ ஒரு இடத்துல பணம் வேணுங்கிற ஒரு முயற்சியும் ஆசையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வாங்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. யாரு கேட்டு பார்ப்போம். வேற என்னப்பா வேணும்? எல்லாமே இந்த சனி பகவானுடைய தொல்லையில் நடந்துக்கிட்டு இருக்குடா. இந்த மன உபாதைகளை தீர்த்து ஒற்றுமையாக வாழ வைக்கிறேன். இந்தா இன்னையிலிருந்து மகிழ்ச்சியாக இருப்பேன். பணத்தை தவற விட்டுறாத, பெருமையோடு வாழ்வப்பா. போயிட்டு வா. கர்மசாமி. ஆமாம், அப்படியா? சரி, நல்லது. பண்ணாரி, சத்தியமங்கலம் பக்கம் பண்ணாரி. நன்னாரி இல்லை, நல்ல சிரிக்க. நன்னாரி இல்லடா, பண்ணாரி. யாரம்மா நீ? யாரெல்லாம் வந்தீங்க? என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. அப்படியா? எந்த ஊருக்கா? திரு இரு, கூப்பிட்றேன் தான். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாமா. உன்னை விட்டு என் உயிரை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? உன் உள்ளத்தை போய் பார்த்தேன். உனக்குன்னு சுயமாக மன நிம்மதி அறகுறையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. யாராலும் எந்த ஒரு பலனும் கொடுக்க முடியாத ஒரு அவலையாக நீ இருக்கிற. கிடைத்திருக்கிற நட்புனால அறகுறையாக ஒரு அன்பு பாசம் இருந்தாலும் அதை முழுமைப்படுத்த முடியாத வேதனை உன் உள்ளத்தில் ஆட்டிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. கண்கள் காணும் கனவினிலே உன் முகம் இருக்கும். ஏன் மைக்கை விடுது இறக்கப்பட்டு? பெண்ணென்றால் பேயும் இறங்கும். உனக்காக மைக்கு இறங்காத. நல்ல போடுறா. கரெக்டா. அவன் எங்க? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. இன்னும் கூட ஒரு தேங்காய் பழம் போடுப்பா. அதுக்கு அங்கே பின்னாடி போடணும். உன் பிள்ளைக்கு இப்போ கல்யாணத்தை மட்டும் குழப்பெல்லாம் முடிச்சு வச்சா போதுமா? அந்த உடல்நிலையை சரியாக்கி தரேன். இன்னொரு பிள்ளை உள்ள மாறி உனக்கு மாறுபட்ட நிலையில் வாழணுங்கிற விதி இருக்குது. புரியுதா? அதை மாற்றி தரணுமா இல்லாட்டா அது இஷ்டத்துக்கு இருக்கட்டுமா? கால் வந்துட்டு வா. அருமையான முடிவு, தெளிவான வழி. இந்த தை மாதத்துக்கு உட்பட கல்யாண வாழ்க்கையை நடத்தி தரேன். உடல்நிலையில் எந்த ஒரு பிணியும் இல்லாமல் ஆக்கி பெருமையோடு வாழ வைக்க. இந்த மகளே, கடன்படாமல் இரு. ஆனந்தமாக இரும்மா, ஆனந்தமாக இரு. கர்மசாமி.
சத்தியமங்கலம் பக்கம் கால் வந்துட்டு வா. வா உட்காரு. என்ன வேணும்? பக்கத்தில் வா. உன்னுடைய வீட்டுக்கு போகிற வழிக்கு பின்பக்கத்தில் போய் பார்த்தேன், நாகம் குடியிருக்கிற தெய்வம் இருக்குது. சரானா இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. வா சொல்லு. இரண்டு ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள்ள வருமானம் இல்லாத வேதனையும், நோய் பிணியால குழப்பமும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடைய இடைஞ்சலால் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு மனக்குறையும், வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவான நிலைகளும் நடக்கும். இந்த நிலைகளுக்கு வேறு எதுவும் செய்வனை வச்சுருப்பாங்களா, எதுவும் தகடு மந்திரத்தை மந்திரிச்சு வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு உள்ள குழப்பம். அப்படி எதுவும் நடக்கலை மகளே. அது வீணான சிந்தனை, அது வெறும் கதை, அது வேண்டாம் உனக்கு. கிரகங்களால் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. ஒரு பிள்ளையினுடைய பாதம் வலி வேதனை இருக்குது. அதையெல்லாம் தீர்த்து தெளிவாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா ஐஸ்வர்யமாக இருப்ப, ஆனந்தமாக இரு. கடனை தீர்த்து தரேன், ஒற்றுமையாக்கி தரேன், தைரியமாக இரு. போய்ட்டு வா. மெல்ல ஏந்தி, கலங்காமல் ஏந்தி. சரி. கருப்பசாமி, சென்னை மாநகர், சென்னை மாநகர் அடே அப்பா, அடே ஐயா, அடே அப்பா, அடே ஐயா. பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன், நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே. அப்பா தான் ஏய் ஓய் அமைதி. நான் விரும்புகிற வாழ்க்கை எனக்கு அமையணும்னு கேட்டு வந்தது யாரு? யாருடா? துள்ளி வரும் வெள்ளலையே. யார்? என்ன விரும்புத நீ? வேற யாரையும் விரும்புதியா? நான் கேட்குற கேள்வியை புரிஞ்சு வாங்கப்பா. நான் கேட்குற கேள்வியை புரிஞ்சு வா. புரியுதா? யாருக்கு புரியுது? வராரா? உன் பிள்ளை யாரையும் காதலிக்கிறானா? அப்போ இதெல்லாம் வேணும் கதை இல்லையா? விரும்புகிற ஒரு தான் விரும்பிய வாழ்க்கை வேண்டும் என்று நினைத்து வந்திருப்பவர் யார்? ஒருவர் இருக்கிறார், வெளியே சொல்ல மறுக்கிறார். யார் அது? பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. தம்பி என்னடா எட்டி பார்க்க? முகத்தை காட்டுடா. முகத்தை காட்டி காட்டி நீ அது காஞ்சிபுரம் நான் கூப்பிடல, அந்த கதை இல்லை. இது வேற கதை. எனக்கு பாட்டு எழுதியவன் கால் ஒன்று வரலாம். உன் மகன் ஒருத்தியை விரும்புதானே, அது என்னாச்சுப்பா? கல்யாணம் முடிச்சு வச்சிடலாமா? இவ்வளோ தரமா அடுத்தவனை கூப்பிட்டு கேட்ட மாதிரியே சிந்திச்சியே, நீ சிந்திச்சியாத? என்னப்பா பிள்ளை? கால் வந்துட்டு வரலாம். கொத்துங்கிளி இங்கிருக்கு, கோவை படம் அங்கிருக்கு, தத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. எழுதிய பாடகன் யாரு? கவிஞன் வாலி. படம் படகோட்டி. நடித்த ஒரு புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன். அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி. அந்த மகனுடைய மனதை பார்த்தேன், அவாட்டிருந்து மீள மாட்டான். அதனால் அவ்வளவே கல்யாணம் முடிச்சு வச்சு மகிழ்ந்து பார்ப்பதே புண்ணியம் என்று மேலேருந்து உத்தரவாயிடுது. அந்த கல்யாணத்தை தடை இல்லாமல் செல்வா கூட நடக்க வச்சா போதுங்களா? 1 2 இடம் பேசிக்கிட்டு இருக்கேன், ரியல் எஸ்டேட். அதில் 1 வந்து முடிகிறத மாதிரி வருது. உரிமைப்பட்டவங்க எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்காங்கன்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வரலாம்.
அதனால் அந்த இடத்தையும் நான் முடிச்சு தரேன். ஒரு சின்ன கடன் இருக்குது, அந்த கடத்தையும் தீர்த்து தரேன். பிள்ளையினுடைய வாழ்க்கையும் பெருமையாக்கி தரேன். இப்போ இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நண்பர்களில் ஒருத்தன் ஓயாமல் கோணக்களிக்கிண்டு தான், உண்மையா இல்லையா? அவங்க மனத்தையும் நேராக்கி உங்கள் எல்லாரையும் ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன். நல்லா இருங்கப்பா, வெற்றி உண்டு. அது என்ன, ரெப்கோ வங்கி பேங்கில் கடன் யார் வச்சுருக்கிறா? சென்னையிலேருந்து பேங்கில் டாக்குமெண்ட் அடமானம் வச்சுருக்கிறது யார்? என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்குங்க? வீட்டு டாக்குமெண்ட்டு. எந்த வங்கி? சரி, காலில் வந்துட்டு வாங்க. அண்டர்டேக்கிங். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பக்கத்தில் வா. எட்டி இருந்தால் எப்படி? சரி வராது. அந்த வீட்டுக்குள்ள வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய அருள் கருணை உன் மனைக்குள்ளே இருக்கு, புரியுதா? ஆனால் இப்போ 3.25 ஆண்டுகளாக செய்யும் தொழிலில் மன வருத்தமும் உடல்நிலையில் ஆரோக்கிய குறைவும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு, உண்மையா இல்லையாடா? அதே மாதிரி வச்ச டாக்குமெண்ட்டை நம்மளால் வந்து டிவி கட்டி திருப்ப முடியாத அளவுக்கு மனக்குழப்பமும் வருமான குறைவும் வேதனையும் இருக்குது. இதில் போட்டி பொறாமையால் பல பேர் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற சிந்தனையும் உங்கள் உள்ளத்தில் சுமந்து ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்காமல் துடிக்கிறீங்களாம், உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. வரலாம். வேற என்னப்பா வேணும்? இந்தா நிறைய பணமும் வருமானமும் தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். வீட்டுக்குள்ளே எந்த செய்வன வீண கோளாறும் கிடையாது, வீணாக குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஜெயிச்சு தரேன். வேற என்னடா வேணும்? நல்லா இருக்கு. அதுக்கு எனக்கு ஐடியா இல்லையே மகளே. 3 மாதம் கழித்து வாங்க, என் பேரை போட்டு ஓட்டுங்க. 3 மாதங்கள் எப்போ வரும்? ஆனி, ஆடி, ஆவணி. ஆவணி 20ஆம் தேதிக்கு மேலே வாங்கிக்கா. என் பேரை போட்டுக்கா. அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி துணை புளியரை அப்படி போட்டு ஓட்டு. அந்த ஒரு வண்டி 2 வருஷத்தில் 3 வண்டியாக மாறிடும். கருப்பசாமி அதே சென்னை மாநகர் தன் தொழிலில் இருக்கின்ற தடைகளை தீர்க்க வேண்டுமென்று கேட்டு வந்த மகன். கால் வந்துட்டு வரலாம். என்ன தொழில்? இப்போ ஒரு தொழிலும் கையில் கிடைக்காட்ட எடுத்துக்கிற தொழில் அது. என்ன செய்து பாப்பாக்கு? இருங்க, இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். பொறுமை பெறுங்கள், பெருமை அடைவீர். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலெலாம் தடையாகி இப்போ அவைகளெல்லாம் நீங்கக்கூடிய நல்ல நேரங்கள் வந்துருச்சு. ஆனாலும் இனி ஓங்காரமாக அந்த தொழிலை பெறலாம். இவனுடைய சுய வாழ்வுக்குன்னு ஒரு நிலையான வருமானத்தையும் வாழ்க்கையும் நான் அமைச்சு கொடுக்கணுமா வேண்டாமா? அதை செம்மையாக்கி தரேன். வெளிநாடு சம்பந்தமான தொழில் அமைஞ்சால் ஏற்றுக்கிட முடியுமா? என்னடா கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? அவனை உன் பக்கத்தில் கொண்டு வந்து இணைக்கி தாரேன், அதுலேருந்து உன்னை நீக்கி தாரேன். கவலைப்படாத, நான் இருக்கேன். நாளைக்கே போய் பேசலாம். நீ வரலன்னா என்கிட்ட சொல்லுத, பெடரியை பிடிச்சி அடித்து கொண்டு வந்து சேர்க்குறேன். நல்லா இருமங்கனே, பாஸ்போர்ட் எடு டக்குன்னு. இந்தா ஐஸ்வர்யமாக இருப்பா, ஜெயிச்சாச்சி, நல்லா இருக்கும். கருப்பசாமி அதே சென்னை மாநகர் தன் பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கியா? என்ன செய்து உடம்புக்கு? காலன்னு சொல்லலாம். ஆசைக்கு அணை போட்டு அறிவான நங்கை. இது உன் தங்கையா? பொண்ணு ஏன் சிறுன்னு பார்ப்போம். நீங்களா இருங்க. கண்ணை முடிக்காமா, கையை உதறிக்காமா.
ஓஹோ, கால் வந்துட்டு வா. நீங்கள் கொஞ்சம் அவன் நரம்புக்குள்ளே ஆஞ்சியோ பண்ணி பார்த்தேன், எப்படியெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் இருக்குன்னு. முதுகில் கழுத்து வர போகக்கூடிய தலைப்பக்கத்தில் போகக்கூடிய நரம்பில் டக் டக்குன்னு ரத்தம் வந்து முழுமையாக போகாமல் ஸ்டக் ஆகுது. ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்களா? சொன்னாங்களா? நான் சொன்னது சொன்னாங்களா? அந்த ரிப்போர்ட் தானே. அது மாறுமான்னு கேட்டேன். ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், நான் மாற்றி தரேன்னு உத்தரவு. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு ஏன் வருத்தப்படுற? வா, இன்னொரு 5 முறை கூப்பிட்டு வரணும். 5ஆவது முறை வரும்பொழுது இந்த நோயே இல்லைன்னு இந்த பிள்ளையை நல்லா ஆக்கிடுவேன். கூப்பிட்டு தாத்தா கும்பிட்டுக்கா மனசுக்குள்ள போடு. இந்தாங்கப்பா. ஏய், இன்னைக்கு ஒரே கேள்வி தான். என்ன எவ்வளோ பெரிய விஷயத்தை முடிச்சுட்டு வந்திருக்கு. இன்னும் பிள்ளை நீ எல்லாம் இந்தா பணத்தை வச்சுக்கா, நல்லா இருக்கு. வா குட்டி, ஓடியாடி. பொறுப்பு வர மாட்டுக்கா? அப்படியா? இந்த நாட்டில் நிறைய பேர் பொறுப்போடு இருக்க மாதிரியே பேசுதிய நீ. யார் அப்படி இருக்கா? எந்த பையன் இருக்கான்? ஆமாம், அவன் பேர் என்ன பேர்? பையன் பேர் பிடிச்சிக்கா. நல்ல சுரேஷா? கண்ணமுடி பார்ப்போம். முடிவெட்டே சரியில்லையே மூதேவிக்கு. ஓயாமல் ஊர் சுத்தம் வம்படிக்கான். என்ன, அவனுக்கு சனி பகவானுடைய தோஷம் இருக்குது. கால உதவி தானே. எதுவும் அடிபிடிச்சா காலில்? அடிபடிச்சலா? கால் வந்துட்டு வா. காட்டுப்பா கொஞ்சம். இப்போதைக்கு பம்பரமாக சுற்றி வருவான், புரியுதா? அதனால் அவனை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். இந்தா இன்னைக்கு உத்தரவு இவ்வளோதான் மகளே, அடுத்து பேசுவோம், சரிதானே? அதே சென்னை மாநகர் மீன் வியாபாரம். வாசம் எடுக்கக்கா மீன். கட்லா கெண்டை உண்டுமாக்கா? கண்ணாடி கெண்டை உண்டுமாக்கா? தேனி மீன் கிடைக்குமாக்கா? கால் வந்துட்டு. என்னடா கால் வலி, முட்டு வலிக்கா? அண்ணங்கிட்ட மருந்து கேள்டா, நான் அவனுக்கு முட்டு வலிக்கு திடீர்னு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நினைச்சது ஒன்று, நடக்க போகிறது ஒன்று, அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. இன்னொரு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அவன் நம்ம மனத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பானா நடக்க மாட்டானாங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கு. இப்பவும் அவன் சொல்ல கேட்காம டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். செலவு மட்டும் ஓவராக போகுது, ஒரு உருப்படியான முடிவுக்கு வர மாட்டேக்கான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. ஐயா, சமாதானத்தை நோக்கி வந்த இடத்தில் சண்டை செய்யலாமா? அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தந்தா போதும்ல. ஒன்று, நீ பார்க்குற தொழிலில் உனக்கு ஒத்துழைப்பு வீட்டில் யாருமே இல்லை. நீ ஒருத்தி தான் கிடந்து கஷ்டப்படுற. நீ உழைக்கிறத தின்னுட்டு குடிச்சிட்டு ஆடுறதுக்கு தான் கூட்டம் இருக்கே தவிர உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நாதி இல்லை. அதனால் வியாபாரத்துலேயும் ஒரு போட்டியும் பிரச்சனையும் இருக்குது. ஒன்று, ஒரு பேரனாவது பேத்தியாவது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கா இல்லையா? இருக்குல்லாம். கால் வந்துட்டு வா. ஆசை யாரை விட்டுச்சு? என்ன, பிறந்தவங்கெல்லாம் பெருமையாக வாழுதாகா? இவா பிள்ளை வராங்க அக்கா வந்து இன்னொரு தடவை கால் வந்துட்டு. ஒரு ஞானி சொன்னார் அருமையாக, நான் பிறந்ததை தவறென்று உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் மனு எழுதி போட்டு பிறக்கவில்லை. என் பெற்றோர்களால் பிறந்தேன். நான் பிறந்து படக்கூடிய கஷ்டத்துக்கு காரணம் அவர்கள் என்றால் அந்த பாவத்தை சுமப்பவர் யார் என்று கேட்டார். அவருக்கு கேள்விக்கு யாரும் பதில் வச்சுருந்தா அடுத்த ட்ரிப்பு சொல்லுங்கள், நான் அதுக்கு விளக்கம் நான் சொல்கிறேன். எனக்கா ஒன்று சொல்லிடுக்க? உண்மையா இல்லையாக்கா? சரி, இப்போ என்ன வேணும் வேற? அவன் இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கானே, இப்போ அதை என்னக்கா செய்ய? வேண்டாம்ன்றோமா? அது என்ன பூவாக்கா கள்ளி தூரத்துக்கு போட்டுற? ஓகே, பண்ணிடுவோம், நல்ல பிள்ளைய ஆக்கிடுவோம். சந்தோஷமா இரு. கத்தியை இடுப்பில் சொருவாமல் பார்த்துக்கா, சரியா? நல்லா முடிச்சு வச்சிருந்தேன். போ, பூ தந்துருக்கேன் பார்த்தியா? பாரு, இருக்கா? போடு. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. அதே சென்னை மாநகர் காது கொடுத்து கேட்டேன். குழந்தை கேட்க வந்தது யாருப்பா?
இன்னொருத்தன் கால் வந்துட்டு வா. இன்னொருத்தரம் கால் வந்துட்டு வா. என்னதான் சொல்லுதாருன்னு பார்ப்போமான்னு அப்படியே இருக்கீங்களே எல்லாரும். இந்த விரலப்படி சிக்கனப்படி அமைக்கப்படி கண்ணமுடி. சரி விடு, நீ விடுறா. பிளட் கவுண்டிங் உனக்கு குறைவாக இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களா? உயிரணுக்கள் சக்தி குறைவுன்னு சொன்னாங்களாடா? பின்னாடி வருங்க கால் வந்துட்டு வா. நான் எவ்வளோ பெரிய மிஷினை வச்சுட்டு இங்கே உட்காந்துருக்கேன். என்ன கவலையே படக்கூடாது, வா உட்கார். நம்ம நாட்டில் உள்ள பழங்களில் ஸ்டெமினோ அதிகம் கூட்டின பழம் என்னது? மோரிஸ் வாழைப்பழம். இந்தியாவில் தெரியுமில்ல? இந்தியாவில் நம்ம விளையக்கூடிய பழத்தில் மொரீசியஸ் தீவிலிருந்து அந்த விதையை கொண்டு வந்தாங்க. அந்த வாழைப்பழத்தில் ஸ்டெமினோ பவர் அதிகம். புரியுதா? அதே மாதிரி பொட்டாசியம் சல்ஃபேட்டு எல்லா பழத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் பொட்டாசியம் அதிகம் கூடிய ஒரு பழம் வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பழம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கெமிக்கல் பதப்படுத்துகிறாங்க. ஆனாலும் அந்த பழத்தை சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு முடிவாகிருக்கு. அதில் எந்த ஒரு கேடும் இல்லை. அந்த பழத்தை சாப்பிட்டு நிறைய டெங்கு காய்ச்சலில் நிறைய உயிர்வாழ் மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். டெங்கு காய்ச்சலே நீக்கப்பட்டது. ஏன்னா அதில் பிளட் கவுண்டிங் உயிரணுக்கள் அந்த பழத்தில் அதிகம். அந்த பழ பேர் என்ன? KIWI, கிவி. கிவி ஃப்ரூட். அந்த பழத்தில் உயிரணுக்களும் ஸ்டெமினோ பவரும் பொட்டாசியமும் கூடுதல். அந்த பழத்தை வாரத்துக்கு 2 தரம் சாப்பிடணும். என்ன, நீ கொஞ்சம் அங்கே தள்ளி போய்க்கா, பக்கத்தில் வா. உன்னுடைய மனமே முதல்ல அடங்கிடுது. இவன் மனசே முதல்ல தாழ்வு மனப்பான்மைக்கு வந்துடுது. நாம் இதில் ஜெயிக்க முடியுமா? குழந்தை வர நம்மளால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியுமா? நமக்கு உண்டுமா கிடையாதா அப்படிங்கிற நெகட்டிவ் தாட், எதிர்மறையான உணர்வு உன் உள்ளத்தில் முழுக்க ரெக்கார்டிங்காக இருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கி நான் தீர்த்துருவேன். இனிமேல் உனக்கு உயிரணுக்கள் சக்தி கூடிரும். சரியா? கால் வந்துட்டு வா. என்னையும் மிதி தள்ளுத ரஸ்கல். இந்தா சாப்பிடு. நடுங்காம குடிரா, நிதானமா. சாப்பிடு. இந்தா. உன்னுடைய பிறப்பு உறுப்பை பற்றி உனக்கு ஒரு சந்தேகம் இருக்குடா. அந்த சந்தேகம் என்னையோட தீர்ந்துடும். வெற்றி அடைவாய். இந்தா குழந்தையை பெற்று கொண்டு வா. கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. நல்லா இரு மக்களே, நல்லா போய்ட்டு வரலாம். அடுத்து பேசுவோம். கிவி ஃப்ரூட்டு சாப்பிடணும். என்ன, அது நல்லது, சாப்பிடலாம். கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? சரி. எது ஊர் கேட்டு பார்ப்போம். காரைக்கால் சிவனடியார். காரைக்கால் புனிதவதியார் என்னும் ஒரு தேவி ஞானத்தை பெற்றதனால் அவர் சிவனடியாராக ஆனார். கால் வந்துட்டு வரலாம். அங்கே யாரோ வராங்க, யாருன்னு பார்ப்போம்.
நுழைவாயிலின் அருகில் ஊருக்குள்ளே நுழைந்த இடத்துல இடது பக்கத்தில் ஒரு விநாயகர் இருக்கார். உள்ளதள்ளி போன உடனே ஒரு அம்மன் கோயிலுடைய சிறப்பு அம்சங்களும் கோபுர வழிகளும் இருக்கா இருக்கலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் நீ பார்க்கக்கூடிய தொழிலில் உன்னை ஏமாற்றம் அடைந்து கோடியை ஒட்டிய பணங்களை நஷ்டமடைந்தீர்கள். மிக உண்மையான விஷயம் இது. உண்மையா இல்லையா? அடுத்த தொழிலை பார்க்கக்கூடிய மன இயல்புகளின் உற்சாகம் குறைந்து விட்டன. அது மட்டுமன்று, இப்போ நகைகள் சம்பந்தமான ஒரு குழப்பமும் சட்டப்படி போய் அதில் தோல்வியும் நடந்திருக்கு. உண்மையா இல்லையா? சட்டப்படி போய் அதில் தோல்வியும் அடைந்திருக்கிறீர்கள். இந்த 2 நிலைகளிலிருந்து மாற்றமும் உனக்கு தொழிலை நடத்தி தர பணமும் நான் தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வரலாம். புதுமையாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தேதியை சொல்லுதேன். நவம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு முன்னால் ஆரம்பிக்கலாம். அந்த தொழிலுக்கு நிறைய மக்களுடைய உதவிகள் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். பேர் நானே சொல்லிடுறவா? நியூமராலஜி படி சொல்லணுமா, என் வாக்கின் படி சொல்லணுமா? அப்படியா? கேஎஸ்கேன்னு வச்சுக்கோ. கேஎஸ்கே இது உங்களுக்கு உலகமெங்கும் பரவும். இந்த வான அறைகள் என் புகழைப் போல் உங்களுக்கும் ஒலித்து காட்டும். நலமடைவாய். அதுக்கு சட்டம் உதவியாக இருக்கும், என் சக்தியும் உனக்கு உதவியாக இருக்கும். வாங்கி தந்துடுறத ஜெயிச்சுருவோம். நல்லா இருங்க, வாழ்க. மெல்லேந்திங்க. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? கேட்டுருவோம். ராம் நாட்டு பகுதி. மெல்ல வாங்க, விழுந்துடாதீங்க, செயினை அத்துறாதுங்க. நிறைய செலவு பண்ணி போட்டிருக்கேன். கருப்பசாமி, நீ எனக்கு சொன்னது மாதிரி எனக்கு ஒரு போட்டு கிடச்சிருக்கு, அது எனக்கு நிலைக்குமா அப்படின்னு ஒரு குழப்பம் அடைஞ்சு ஒருத்தன் வந்திருக்கான். இன்னொரு கால் வந்துட்டு வா. ஆய், நல்ல பையனா இருக்கியே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு நேரத்தில் கருப்பசாமியுடைய புகழை நினைக்கும் பொழுதெல்லாம் உன் உடம்புல ஒரு அருள் சக்தி தோன்றும். இப்பவும் இருக்கு. அதே மாதிரி கடந்த காலத்தில் மங்கையிடம் மனதை பறிகொடுத்து மாற்றமடைந்து வந்த மகன். இப்போ என் உத்தரவின்படி உனக்கு ஒரு போட்டு கிடைச்சிருக்கு. அது மீண்டும் நம்மள்ட்ட இருந்து பறிபோயிருமோ அப்படிங்கிற ஒரு உள்பயம் உன் உள் மனசுக்குள்ளே இருக்குது. உண்மையா இல்லையாடா? போகாமல் காப்பாற்றி அது மூலமாக இன்னும் பல வண்டிகளை வாங்கி தரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. வாவ், வேற என்னடா வேணும்? இந்தா பணமே தந்துட்டேன். நல்லா இரு. என்னைக்கும் உயர்ந்து கொண்டே இருப்பாய், ஜெயித்து கொண்டே இருப்பாய். வேலைக்கு போக சொல்லு. கருப்பசாமி, அதே ராம்நாட்டு பகுதி தொழிலை பற்றி பணம் நஷ்டமடைந்து வந்த மக்கள். யாரப்பா? பணம் நஷ்டமடைந்து வந்தவர். கடன்பட்டு வந்தது யார்?
ராம்நாட்டு பகுதி. யோசிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? என்னப்பா கடன்? கால் வந்துட்டு வரலாம். கணவன் மனைவி பிரச்சனையை மனதில் கொண்டு பட்ட கடனை தீர்க்க வேண்டும் என்று வந்த மக்கள். இருக்கா? உட்காரலாம். உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் எல்லையில் நான் கருப்புசாமி வாரேனே, இருக்கும்ல? பக்கத்தில் வாங்க. ஏனோ தானோன்னு வாரிய உற்சாகம் இல்லையா உலக வாழ்க்கையில்? பக்கத்தில் வா. உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தேன். உன்னுடைய கொண்டவன் மனையில் கடன்களும் மனக்குழப்பங்களும் நிம்மதி இல்லாத நிலையும் உனக்கு ஏற்பட்டு அதில் உன்னுடைய பொன்னகைகள் பறிபோகக்கூடிய நிலைகள் ஏற்பட்டு இப்பொழுது வாழ்க்கையே தாறுமாறுமான நிலைகளில் மாட்டிக்கிட்ட. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். இப்போ அவரோடு சேர்ந்து வாழறதுக்கு தொடங்குமா அல்லது தொடராமல் வேறு எதுவும் சூழ்நிலைகள் மாறிவிடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும், அவருக்கு வேற யாரோ சொல்லி கொடுத்து எங்களை பகை தீர்த்து கொண்டு இருக்கிறாருங்கிற சிந்தனையும் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இதனால் நம்முடைய வாழ்க்கை வீணாகி போயிருமே. இதை எப்படியாவது மாற்றி அமைக்கணும் என்பது உள்ளம். உனக்கு சேர்த்து வைக்கணுமா? என்ன செய்யணும்? அதுதானே உண்மை. உன் மனசு எப்படி இருக்கு? கால் வந்துட்டு வரலாம். புதுசாக மாப்பிள்ளை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. நீ சொல்லுத அவன் செயலான ஒரு நாள் தன்னுடைய உயிரவே முடிச்சுக்கிடுவோங்கிற ஒரு முடிவெல்லாம் உன் உள்ளத்தில் வந்துச்சு. கேட்டுக்கா. அன்னைக்கு உன் பிள்ளை செத்து போயிருந்தான்னா நீ அவனை குற்றவாளி ஆக்கியிருப்ப. இப்போ அவன் நினைக்கா, இந்த பேய ஒரு பொழுதும் திருந்த மாட்டான், நம்மளை வச்சு வாழ்க்கை செய்ய மாட்டான், அவன் சும்மா ஆளுக்கு கண் துடைப்புக்காக கூட்டு போகிறோம்னு சொல்லுவான், அங்கே போய் என்னை கொடுமைப்படுத்துவான், எங்கள் அப்பனும் ஆத்தாவும் அதை ஏற்க மாட்டாங்க, நீ வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அங்கேயே கிட, எங்கள் தலையில் போடாதன்னு சொல்லி விலக்கிடுவாங்க. அதனால் நான் இருக்கவா போகவான்னு நீ புறம்புத. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். நான் கடன் அப்படின்னு சொன்ன உடனே நீ உன் வீட்டு கடனை சிந்திச்சு பார்த்த. நான் அவா குடும்ப கடனைத்தான் சொன்னேன். இப்போ அவனை திருத்தி தந்தா போதுமா? அக்கா, 65 வயசுக்கு மேலே நீ சொல்கிறதெல்லாம் உனக்கு சரியாக இருக்கும். 25 வயசுக்கார பிள்ளை வாழக்கூடியவா எண்ணம் சரியாக இருக்காண்டம்மா? சரியாக இருக்கணும்ல? உண்மை. சாமிகிட்ட கேட்டு சொல்லிடுவா. சாமி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே நடக்கிறத பூரா சொல்லிட்டேன். அடுத்து நடக்க போகிறத சொல்ல போகிறேன். வருத்தப்பட மாட்டீங்களா? இவளை வீண் பழி சுமத்துவான். இவ தவறான பழக்கம் வைத்திருக்கிறாள் என்று சொல்லி வீண் பழி சுமத்துவான். அன்னைக்கு இவளுடைய நிலைமை என்ன? இவ தப்பே செய்ய மாட்டான், ஆனால் வீண் பழி சுமத்துவான். இந்த நிலை இருக்குது. அவன் மனத்தை நான் மாற்றணும்னு நான் நினச்சாலும் இப்போ அவன் மனசு மாறினாலும் அவன் திருந்த மாட்டான். அது பொய்ன்னு முடிவுக்கு வந்துட்டான். அதனால் உங்களுக்கு 3 பௌர்ணமிக்கு நான் அவகாசம் கொடுக்குறேன். பொறுமையாக இருக்கணும். 3 பௌர்ணமிக்கு எங்களை பார்க்க வாங்க. 3வது பௌர்ணமியில் எல்லாரும் மனதையும் தெளிவுபடுத்தி புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தாரேன். பக்கத்தில் வா. வெற்றி உண்டு. பெண் மனமும் மாறும், ஆண் மனமும் மாறும். பொறுமை மிக முக்கியமானது. எது முக்கியமானது? பொறுமை மிக முக்கியமானது. பாமா, நல்லாரு நல்லாரு. கருப்பசாமி உத்தரவு முடிஞ்ச பிறகு கேட்குறீங்க, பிறகு பேசுவோம். இன்னொரு நாள் வரும்பொழுது பேசுவோம், கவலையப்படாதீங்க. அதே ராம்நாட்டு பகுதி வீடு மனை சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவர் யார்? வரலாம். என்ன விஷயம்? வீடு மனை கால் ஒன்று சொல்லலாம்.
வங்கி எத்தனமா? வா 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 வா. ஆமாம், உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் உன் குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட தெய்வங்கள். அதுக்கு தொண்டு செய்து எந்த பலனும் கிடைக்கலன்னு உன் உள்ளத்தில் ஒரு பெரிய வேதனையும் துயரமும் ஆடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் விட்டு வரலாம். அப்படியா? கேட்டு போட்டோம். பங்காளிகள் பங்கீட்டு இடத்த போய் பார்த்தேன். அங்கே கொஞ்சம் தண்ணீர் கிடக்கக்கூடிய குளம் மாதிரி ஒரு சில இடங்களும் கிடக்கு. அதில் உங்களுக்கு உரிமை இருக்கா? 2 பிரிச்சதில் உரிமை கிடக்கும். அதுக்கு உள்ளேயும் முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆன்மா அங்கே தெய்வமாக இருக்குது. ஆனால் அது ஒரு பக்கத்துக்கும் பிரயோஜனப்படாததாக இருந்துக்கிட்டு. இதில் 3 பேர்கள் உனக்கு வழக்குக்குரியவங்களாக இருக்கிறாங்க. அதில் 2 பேரை உன் பக்கத்தில் சார்பாக்கி நடுநிலை தவறாமல் உனக்கு பங்கு தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வேண்டாம்னு சொல்லிடுவோம். நீதிமன்றம் போகணுமாடா? இந்தா நானே நீதிபதி, அவங்க மனத்தை மாற்றிருக்கேன், நீதியாக நடக்க வைக்கிறேன். ஜெயிச்சுக்கா மகனே, ஆனந்தமாக இருக்கு. பூ நல்லா இருக்கா? பூ நல்லா இருக்கா? பூ நல்லா இருக்கா? பக்கத்தில் வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். உன் உள்ள மிகவும் வேதனைப்பட்டு கண்ணீரும் கவலையோடு என்னை பார்க்க வந்திருக்க. இந்த 2 பிள்ளைக்காக மட்டும்தான் நீ உயிரோடவே இருக்க. அப்படி இல்லைனா என்றைக்கும் நான் தற்கொலை பண்ணியிருப்பேன், சம்மந்தப்பட்டவனை ஏதாவது சட்டப்படி செஞ்சுருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர. கால் வந்துட்டு வா. இந்த 2 குழந்தைகளை பெற்ற தாய் மிகவும் உத்தமி. 2 பிள்ளைகளையும் சுத்தமான புருஷங்கிட்ட ஒப்படைத்து புதிய வாழ்க்கையை தேடி சென்று விட்டாள். ஆனாலும் அவள் உத்தமி. சட்டப்படி அவளை கொண்டு வர முடியுமா? கருப்பசாமி நீ கொண்டு வந்துடுவியா அப்படின்னு ஒரு உள்ளம். நானே அவளை கொண்டு வந்துடுவேன். ஆனால் அவள் உள்ளத்தை போய் கேட்டேன், இனிமேல் இந்த பேய கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லுதான். நீ என்ன நினைக்கிறேன்னு, அந்த பிள்ளைக்காக அவளை அங்கே கட்டி வைங்க அப்படின்னு நினைக்கிற. அவள் பக்கத்தில் நிறைய பொன்னகைகளெல்லாம் போய்விட்டன. உனக்கு புன்னகை போச்சு, அவளுக்கு பொன்னகையும் போச்சு. ஆகையினால் அந்த நகைகளையும் மீட்டி அங்கேருந்து என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கணும் என்பது உன்னுடைய கருத்து. கால் ஒன்று வரலாம். வேற என்னப்பா வேணும்? வீட்டுக்குள்ளே செய்வன வைவனெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. அப்படி ஒரு குழப்பத்தை நீ நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவளை கொண்டு வந்து பஞ்சாயத்தில் உங்களுக்கு ஜெயிக்க வச்சு தந்தால் போதுமா? கொண்டு வந்து பேச வைக்கணும். பேசி என்ன முடிவு தந்தால் நல்லாயிருக்கும் உனக்கு? அவன் ஒன்றுகளை வேண்டாம்ன்ட்டு தான் போக போகிறான். உன் நகனட்டை வாங்கித்தாரேன், அவளுக்கும் உனக்கும் இனி பந்தம் வராது, அவள் தனியே போயிடுவான். உன் பிள்ளைகளுக்கு சொத்தை வாங்கி தந்துருந்தேன், உன்னை வாழ வைக்க, உனக்கு உறுதுணையாக இன்னொரு துணையும் கொண்டு வந்து சேர்க்க. நல்லா இருக்கு. வாடா மகன், நல்லா இருக்கு. கருப்பசாமி, அதே நாகர்கோவில் எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்ட மகன். காலம் வா. பக்கத்தில் வா. கண்ணமுடு தலையை பார்ப்போம். கால் வந்துட்டு வா. உனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு நான் பார்த்தேன். உடலில் பாதிப்பு இல்லை,
உன்னுடைய மனநிலைகளுக்கு உள்ளதான் ஒரு பாதிப்பு. அந்த மனநிலைகள் என்னன்னு பார்த்தேன். உனக்கு உள்ளேயே ஒரு உருவம், மாயையாக ஒரு சக்தி இருந்து உன்னை ஆட்டுவதாக உன் மனதுக்கு தெரிந்து கொண்டே இருக்குது. உண்மையா இல்லையா? அது தலை மேலே ஒரு பெரிய சுமையாகவும் அங்கங்கே அங்கத்தில் இடிச்சுக்கிடுறது மாதிரி ஒரு நிலைமையும், நம்ம சூசைட் பண்ணிடுவோமோ என்ற ஒரு குழப்ப நிலைகளும் உனக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. இது ஒரு சைக்காட்டிக் ப்ராப்ளமா அல்லது தீய சக்திகள் ஊடுருவிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். உன் மனத்தை நான் பார்த்தேன், மந்திர தந்திரத்தால் உருவாக்கப்பட்டது தான் அப்படின்னு உனக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. உண்மையா? இந்த நிலைகளை மாற்றி தெளிவு பண்ணி தரணும். உன்னுடைய சுவாசத்தில் ஒரு கோளாறு, அந்த கோளாறை நீக்கி தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல. 3 முறை என்னன்னு பார்க்க வர வேண்டியிருக்கு. இடைவிடாமல் வா, கால் வந்துட்டு வா. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, வந்து கொண்டே இருடா. கருப்பசாமிக்கு இந்தா ஜெயிச்சுத்தார போடு. அதே நாகர்கோவில் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவர்கள். இருக்காங்களா? நேத்திலிருந்து ஒரு கனி கிடக்கு. யார் அதே? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. அப்பனே, பிறப்பிடம் நாகர்கோவில், இருப்பிடம் சென்னையா? கால் வந்துட்டு வரலாம். முகத்தை காட்டி காட்டி மூடிக்கொள்வது நியாயமா? இன்னொரு தரம் கால் வந்துடலாம். வேற என்ன இருக்கு குடிக்க? லூஸ் வேணும், ஜூஸ் வேணும். உன்னுடைய பொம்பளை பிள்ளையினுடைய மன அலைகளை மாற்றி சீர்திருத்தி தந்தா போதுமா? ஒன்று, உன்னுடைய இடம் சம்பந்தமானதில் சட்டப்படி ஒரு இடைஞ்சலை ரெக்கார்ட் ஆக்கி வச்சுருக்காங்க. அதை மாற்றி உன்னுடைய உண்மையான நிலைக்கு அந்த சொத்தில் பரிபாலனம் பண்ணி கொடுத்தா போதும்ல. காலில் விட்டுவாங்க. முடியுமா கருப்பசாமி? இந்த கனியை கொடுக்குமா? கொடுக்கவா? இந்தா, இந்த கனியை அந்த இடத்துல போடு. விலையாயிரும் 3 மாத கால அவகாசத்தில். இந்த கனியை வீட்டில் வை, மனம் மாறிடும். பிள்ளை வெற்றி உண்டு. ஆவணிக்குள்ள திருமண காலத்தை வெற்றியாக்கி என்னை அழைப்பு கொடுக்க வைக்கிறேன். சந்தோஷமாக போய்ட்டு வா. மார்த்தாண்ட இடத்துக்கு விற்கிறதுக்கு விலைக்கு விற்க வேண்டிய இடத்துல போடுங்க, குழம்பாமல் போய்ட்டு வாங்க. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? சரி, பார்ப்போம். மதுரை மேலூர். மேலூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? புரியலையா? கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தீங்க? ஒரு மாடு இருக்கு, ஒரு பால் பண்ணை கிடக்கு. உங்கள் வீட்டுக்கும் பால் பண்ணைக்கும் எவ்வளோ தூரம்? பக்கத்துலேயே இருக்குது. அந்த 70 மீட்டர் பால் பண்ணையை தாண்டி தான் உங்கள் வீட்டுக்கு வரணும். என் குதிரை அப்படி இப்படி போய்கிட்டு இருந்துச்சு, அதான் பார்த்தேன். இப்படி பார்த்தேன், உங்கள் மாடுகளாக நிற்கி கறந்துக்கிட்டு இருப்பேன். இப்படி போனேன். லாஸ்ட்டை போனால் முக்கில் என் தங்கை வீரகாளி இருக்காளா? கால் வந்துட்டுவாங்க. பால் பண்ண நல்ல மாடு.
ஆனந்தம் விளையாடும் வீடு. என்னப்பா வேணும் உங்களுக்கு? விலைக்கு விட மட்டும்தானே வை. அக்கா, பெரியக்கா, கொஞ்சம் அமைதியாக இருந்துக்காங்க அக்கா, நல்லா இருப்பீங்க. எத்தனைமா படிக்க? ஸ்கூலுக்கு போக மாட்டியா இப்போ? நீங்கள் தள்ளிடுங்கண்ணே, இங்கே தள்ளிவா. ஏம்மா போகிற? அங்கே என்ன குழப்பம்? உங்களுக்கு என்ன குழப்பம் தெரிஞ்சிருக்கு? அவள் அதை பெருசாக நினைக்கலையே. நீங்கள்லாம் கொஞ்சம் அங்கே போங்க. நீ மட்டும் இது என்ன தாத்தா கிட்ட என்னம்மா பார்த்துருவோம். இப்போ என்ன நடந்துடும் நினைக்கிறீங்க? நீ மட்டும் கால் வந்துட்டு வா. கண்ணை முடிக்கா, என்னைய மட்டும் நினச்சிக்கா. கண்ணை முடிக்கா. இந்த மண்ணும் கடல்வானும் மடிந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. நல்ல பாட்டுனே, பாசமலர் பாட்டுனே. வாங்கங்க. உங்கள்கிட்டலாம் சொல்லுத வார்த்தை வேறு, அவன் உண்மனத்துக்குள்ளே இருக்கிற வார்த்தை வேறு. இந்த உண்மனது மாற்றத்துக்கு வேறு யாரும் அவன் மனத்தை மாற்றதுக்காக எதுவும் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு சில சிந்தனை உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. செஞ்சது உண்மைதான். செயற்கையால் தான் இவளுடைய உள்ளம் மாற்றப்பட்டிருக்கு. இயற்கையில் இவளுக்கு அப்படி ஒரு குணம் கிடையாது. அதனால் இவளுடைய உண்மையான மனதை நான் கொண்டு வந்து உங்களுக்கு உத்தமமாக வாழ வச்சு தரேன். இடையில் ஏற்பட்ட உணர்ச்சி பாசம் நிலையில்லாதது என்பதை உணர்த்தி உங்களோட பூரணமாக வாழ வச்சு தந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வா. என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? இப்போ கடவுளே அவளுக்கு வந்து கசக்கும். எப்படி? கடவுளே கசக்கும். அப்போ பெற்றோர்கள் இனிக்கவா செய்வாங்க? புளிக்கும். இந்தா குடிக்கலாம். உள்மனமே மாறு, வெளிமனமே மாறு, நல்மனமே மாறு, உள்மனமே மாறு. நமச்சிவாய. குடி பார்ப்போம். இந்த எலுமிச்சை மடத்தில் உன்னை குளிக்கவே வச்சிடலாம். கால் வந்துட்டு வா. வா. மெல்ல மெல்ல இவளுடைய மன அலைகளும் உணர்வுகளும் மாறும். இனி பெற்றோர்களுக்கு உகந்த பிள்ளையாய் உத்தமமாய் வாழ்வாள். கூடிய சீக்கிரமாக +2லேருந்து வெளியாக்கி கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம். அதுதான் நல்லது. இப்போ வீட்டுக்குள்ளே கடன்களும் மனவேதனைகளும் இருக்குது. நம்முடைய விவசாயங்கள் சம்மந்தமான குளறுபடிகளும் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. உண்மையா இல்லையா? அதுக்கு மாய மந்திரம் நடந்திருக்குமான ஒரு சின்ன தப்பான எண்ணம் இருக்குது. அதில் தண்ணீர் கிடக்கிற இடத்த போய் பார்த்தேன். அப்படி ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லியாச்சு. ஆனால் மாறுபாடு இல்லாமல் வாழ வச்சு தரேன். கடனை தீர்த்து தரேன். வெற்றி அடைவாயப்பா. அந்த இடத்துலேருந்து மண்ணை கொண்டு வா, ஜெயிச்சு தரேன். வா அக்கா. அடுத்து பேசுவோம். அதை பற்றி வழக்கை பற்றி பின்னால் பேசுவோம். அடுத்த உத்தரவில் பேசுவோம். கண்ணமுடி அரிப்பாத்தாருக்கு தோலில் ஒன்றும் திரையாக வரல. கவலைப்படாத, சரியாயிரும். ஓடிப்பாங்க. இருக்கட்டும், வேணாம். பிற கூப்பிட்டு போங்க. கருப்பசாமி, அதே மேலூர் எல்லை வரலாம். அரசாங்க முத்திரை. வாப்பா, காலைல வந்துட்டு வா.
எந்த ஊருடா? வாண்டாம்பட்டியா? வரகான்பட்டி. அரசாங்க முத்திரை இருக்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கேடா? பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? எடுத்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே நிலைக்காமல் வந்துட்டேன். கால் வந்துட்டு வா. அந்த முத்திரை மட்டும் தான் இருக்குது, பணம் இல்லை. நீ கெட்டிக்காரம்லாடா? ஏன் கொடுத்த? எவங்கிட்ட கேட்டு கொடுத்த? என்கிட்ட கொடுத்திய? கால் வந்துட்டு வா. சாம்பாருக்கு போட மஞ்சளை போட மூஞ்சில தேய்ச்சிக்கிட்டேன்ன மாதிரி வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இதுவரை வாழ்ந்ததும் நடந்தது எல்லாம் ஒரு பெரிய கிரக தோஷம் மாதிரி நடந்து போச்சு. ஆனால் ஒவ்வொரு பொழுது போயிட்டு வருகிற பொழுதும் கொண்டு வரக்கூடிய கடன் வீடு வந்து 3 நாளில் தீர்ந்து போயிடும். அந்த பணம் நிலைக்காது. இதில் கொஞ்சம் மண்ணுமனை சொந்தமாக ஆசைப்பட்டு வாங்கணும்னு முயற்சி பண்ணியும் அறவுரையில் தான் நிற்குமே தவிர தெளிவடையாது. உண்மையா இல்லையா? இதுக்கு வேறு யாரும் மனிதர்கள் காரணமா அப்படின்னு கேட்டேன். இல்லை, கிரகங்கள் காரணம். ஆனாலும் இன்னும் உனக்கு 2 சான்ஸ் தாரேன். அதில் நீ நிறைய பல லட்சங்களை சம்பாத்தியம் பண்ணி வருவேன். கவலைப்பட வேண்டாம். நிலைக்குண்டா? அதானே சொல்கிறேன். அதுக்காக அதை வாங்கிட்டு வந்து ஃபைனான்ஸ் பண்ணிடலாம்னு நினச்சேன்னா நீ உழைச்சி அடுத்தவனுக்கு கொடுத்ததாக சமம். உனக்கு ஃபைனான்ஸ் பண்ணி வட்டி கிடைக்கக்கூடிய யோகம் இந்த பிறவியில் இல்லை. நிறுத்தி கொள்வாயாக. கால்லுன்ட்டு வா. வட்டி வாங்கிறதுக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் தான் வாங்க முடியும். நீ முடியுமா? கண்ண முடிக்கா. என்னைய நினச்சிக்கா. மரம் கோணாமல் நினை. இந்தா பல லட்சங்களோடு திரும்புவேன். வெற்றியோடு இருப்பாய், நிலைத்தும் இருப்பாய். இங்கே கூட்டு வந்து குணமாக்குவேன். இப்போ கருப்பசாமி பெங்களூர் 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 மாப்பிள்ளைக்கு பட்டணத்து பொண்ணு. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்குங்களா? குடிக்கிறவன் யார் இதில்? ஏய், குடிப்பியா? நீ குடிப்பியாடா? ஏடா குடிப்பியா குடிக்க மாட்டியா? குடிப்பலா? எரும மாடு. யார்கிட்ட போய் சொல்லுத நீ? பல்ல இழிக்காலே சை அப்படின்னு கண்டுக்கிடுவோம் இல்லைண்ணா. தெரியுமா உனக்கு? அப்படி சொல்லி கூப்பிடுதோம்னா எதுக்கு? உங்களெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு தான். உண்மையா இல்லையா? என்னடா நீ யாருடா? இவங்க அப்பாவா நீ? இல்லை இல்லை. ஓ, அப்படி சொல்லுதியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சிமெண்ட்டு, கல், கப்படை போன்ற உபகரண பொருள்களை வியாபாரம் செய்து பிழைக்கக்கூடிய தொழிலாக தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போதைக்கு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நஷ்டமும் ஒரு வேதனையும் வந்து சேர்ந்துருச்சு. இந்த நஷ்டமும் ஒரு வேதனையும் செயற்கையாக வந்திருக்கா, இயற்கையாக வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. அது செயற்கையாக தான் வந்திருக்குன்னு நான் சொன்னோம்னா உங்களுக்கு பக்கத்து வீட்டில் நட்பு பகையாக போயிருங்கிற ஒரு பயம் உங்கள் மனதுக்குள்ளே வந்துடக்கூடாது. சொல்லுது புரியுதா உங்களுக்கு? தொழில் போட்டியில் ஒரு ஆளை மடக்கிட்டா இவங்களை டம்மி ஆகிட்டு நம்ம ஏறிக்கலாம் நினச்சி ஒருத்தன் தப்பு செஞ்சுருக்கிறான் மாந்திரிகத்தால். அதனால் எதிர்பார்க்காம உன்னுடைய தொழிலுக்குரிய ஆக்ரோஷம், மக்கள் வரவு, ஏற்றுமதி செய்வதெல்லாம் அப்படி என்னாச்சு? ஸ்தாம்பிச்சு போச்சு. இப்போ பல லட்சங்களை கடனாக பெற்றுள்ளீர்கள். இதிலிருந்து மீளதுக்கு வழியில்லாத வேதனையோடு இருக்கிறீர்கள். இவன் படிப்பை நிப்பாட்டிட்டு வேலைக்கு போனா சரி வருமாங்கிற மனக்குழப்பத்தில் உட்காந்துருக்கான். உண்மையா இல்லையாடா? உங்களை காப்பாற்றணுங்கிற வேகம் அவனுக்கு. இதில் உங்கள் 2 பேரில் யாராவது ஒரு குற்றவாளின்னு இருந்தால் இவன் உங்கள் கூட இருப்பானா? இருக்க மாட்டான். குடிப்பியாடா தம்பி? சரி, கால் வந்துட்டு வா.
எனக்கு குடிகாரனையே பிடிக்காது. நீ தான் குடிக்க மாட்டியா, உனக்கு ஏன் சூடு வருது? அதனால் அங்கே இருக்கக்கூடிய தீய சக்தியை மாற்றி உங்களுடைய தொழிலை தடையில்லாமல் மக்கள் ஆக்கிரமிசத்தை வர வச்சா போதுமா? முதல் உத்தரவு பெற்று இப்போ ஓரளவு கொஞ்சம் சின்ன வியாபாரம் ஆரம்பி விட்டுருக்கு. இப்போ 2ஆம் முறையாக நான் தரக்கூடிய கனி உங்களை 3வது படியில் ஏற்றும். மடியை பிடி. இந்த மங்களமாக மக்கள் வருவாங்க. அள்ளி தருவேன் செல்வத்தை வர வைக்கிறேன். அந்த கேஸிலேருந்து உங்களை விடுதலை ஆக்குதேன். பிரச்சனையே வராது, சமாதானமாக முடியும். எழுதி கொடுத்து வாரியா. நல்லது, சந்தோஷம். நல்லா இருங்க, உட்காருங்க, சாப்பாடை முடிச்சுட்டு போங்க. என்ன வேணும்? நீ வேற அவன் வேறையா? போய் உள்ள நல்லா இருக்கணும்டா. அவன் ஜெயிக்கானா நான் ஜெயிக்கானு பார்க்கண்டா. போடாந்தார. ஓ, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். என்ன பொறுமையாயிரும் மகனே, ஆனந்தம் அடைவாய். கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்ட மகன். உனக்கு என்னப்பா செய்து? இவர் உடம்பு முதல்ல பார்ப்போம். நீ தான் தானாக நடந்து வரைய. தவழ்ந்திருப்பான் மகன், தர்மம் தொலையாக இருப்பான். என்ன பெயர்? விஜயகுமார். உங்களுக்கு யார் அண்ணனா? சரி சரி, கால் வந்துட்டு வாங்க. ஓஹோ, 2 பேருக்கும் முடியாது. நேரம் நின்று கும்பிட்டு வாங்க. அவ்வளோதானே, ஒரு பெரிய மேட்ரா. வரலாம். மணித்தனமா 13 ஆண்டுகளுக்கு முன்னால் இவருக்கு கீழ் பல பேர்கள் இவர் மூலமாக உதவியை பெற்று வாழ்ந்தவர்கள் உண்டு. அவ்வளவு பெரிய சீமானாகவும் செல்வந்தனாகவும் தொழில் செய்கின்ற பாக்கியம் உடையவராகவும் இருந்தார். உண்மையா? இவர் மனைக்கு செல்லுகிற வழியில் இருக்கக்கூடிய பிரதான சாலை, மெயின் ரோடு அருகில் ஒரு சிறிய பாலம், அதில் ஓடை, அதை தாண்டி விட்டால் ஒரு சிறு கோயில், கொஞ்சம் கடை பஜார்கள் இருக்கா. நேரம் நின்று கும்பிட்டுவாங்க. பெங்களூர் கருப்புசாமி எங்கேயெல்லாம் போகிறாரு பார்த்தியா? இந்த நிலைமை ஏற்படுவதற்கு காரணம் ஒரு பெண்ணினுடைய போட்டி தான் காரணம். புரியுதா? ஒரு பெண்ணின் போட்டி தான் காரணம் குடும்பத்து மேலே. அதனால் சனி பகவானுடைய தொல்லையும் அந்த கிரகத்தை ஆய்ந்து வைத்த சில மாந்திரிகம் சம்பந்தமான பிரச்சனைகளும் உருவாக்கப்பட்டு மூளைக்கு செல்லுகின்ற நரம்பிலே ஒரு பிளாக் ஏற்பட்டு இப்போ ஒன் சைட் பாதிக்கப்பட்டுருச்சு. இதுதான் நடந்த சம்பவம். அறுவை சிகிச்சை செய்யணும்னு மருத்துவர் சொன்னார, செஞ்சீங்களா? அது செஞ்சால் சரியாகுமா ஆகாதாங்கிற பயம் இருக்கா? இன்னொரு தரம் கும்பிட்டு வாங்க. இந்த நோயை 3 மாதத்தில் குணமாக்கி தெளிந்த மனிதனாக வாழ வச்சு தாரேன். பக்கத்துலலாம் காப்பாற்றி தரேன். பிறகு இருந்து என்னை பார்த்துட்டு போங்க. 3:30 மணிக்கு என்னை பாருங்கள். மெல்ல சிந்தாமல் கூப்பிட்டு போங்க. அதே பெங்களூர் எல்லை கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா, பொன்னான இடம் தேடி போகலாமா. நீ கல்யாணம் முடிச்சியாடா? கல்யாணம் முடிச்சிட்டியா? என்ன பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லையே. இன்னொரு கல்யாணம் முடிச்சாச்சுன்னா பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாது. உண்மையா இல்லையா? கருப்பசாமி, உங்களை தாயாகவும் தகப்பனாகவும் நம்பி என் மனதை உங்கள்கிட்ட நான் முழுசாக ஒப்படைச்சிருக்கேன். எனக்கு உண்மையிலேயே கல்யாணம் நடக்குமா? என்னை யாராவது விரும்புவாளா? இல்லை பொதுமையாக கல்யாணம் நடக்குமா? எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியலேன்னு உங்களுக்குள்ள குழம்பிக்கிட்டே இருக்குது. உண்மையா இல்லையாடா?
கால் வந்துட்டு வா. ரயில் வாகனம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் மயில் வாகனம் கண்டுபிடித்தது. உன்னுடைய மனதை ஆராய்வதை விட உன் ஆன்மாவை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அந்த ஆத்மா என்ன புண்ணியமெல்லாம் செஞ்சிருக்குன்னு பார்க்கணுமா வேண்டாமா? கண்ணை மூடி என்னையை மட்டும் நினச்சிக்கா. ஓஹோ, கால் வந்துட்டு வாடா. உன் தகப்பனுடைய 3வது தலைமுறையிலையும் இதே மாதிரி ஒருத்தன் நீண்ட காலம் கல்யாணம் முடிக்காமல் இருந்திருக்கான். சரிதானா? கடைசி வரை பிரம்மச்சாரியாகவே வாழ்க்கையை கழிச்சிட்டு ஓடியவனும் இருக்கான். அதே ஜீனில் நீ வந்ததுனால உனக்கும் இப்படி இருக்குமோங்கிற பயம் உங்கள் ஒப்பனுக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குடா. சரிதானா? கால் வந்துட்டு வா. கல்யாணம் நடக்கும் நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. வா. பெங்களூர் உன்னுடைய நாட்டிலேயே உன்னுடைய மாநிலத்திலேயே ஒரு நல்ல பொண்ணு உங்கள் குடும்பத்தை நோக்கி வரப்போகிறா. கல்யாணம் நடந்துடும். தை மாதம் வரை பொறுமையாக இருக்கணும். 6 மாதங்கள் அவகாசம். என்னை தியானம் பண்ணிக்கா, நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், செல்வாக்காக இருப்பேன், கணவன் மனைவியாக என்னை வந்து நீ காண்பாய். ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பேரை முதல் பையனுக்கு விடு, 2வது பையன் பிறப்பான், என் பேர் கர்மசாமின்னு விடுறா. நல்லா சந்தோஷமா. சொந்தமாக தச்சு பற்ற வச்சிருவேன், தொழில் நடத்திடுவேன், அதுக்கு பணம் கிடைக்கும், பேங்கில் லோன் கிடைக்காது, சொந்த பணத்திலே வச்சு தருவேன், சந்தோஷமா இரு, ஓடு. கர்மசாமி. ஆமாம், அதே பெங்களூர் எல்லை. சரியாக நடக்க இயலாதவர் யாரப்பா? நீங்கள் நடக்க முடியாதா? என்ன செய்யுது உங்களுக்கு? ஐயாவுக்கு என்னப்பா? ஓ, நீங்கள் ஆக்சிஜன் போட்டிருக்காங்களா? நீங்கள் முன்னு சாமி கும்பிட்டாங்க. அழைக்கிறார் ஐயப்பன் அன்போடு அனுதினம் அவன் புகழ். சௌரிமலை போயிருக்கீங்களா? சௌரிமலை போயிருக்கீங்களா? வாங்க, நீங்கள் ரொம்ப குறிய வேண்டாம், வாங்க. என்ன வரம் வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம். என்ன வேணும்? ரொம்ப அன்போடு இணைஞ்சிருக்காரு கூட. நான் உங்களுடைய பிள்ளை, நீங்கள் பெரிய பிள்ளை, நான் ஒரு பிள்ளை. இந்த அறக்கட்டில் கட்டுமானத்துக்கு ஒரு 50 ஸ்வெட்டில் கொடுக்கணும். ஓகே, சுவாமி சார். எல்லா நலமும் அடைந்து இனிதாக பெற்று ஆயுளுக்கு கண்டமில்லாமல் விருத்தி அடைவீராக. வாழ்க. நம்ம ஸ்ரீராமஜெயம் அறக்கட்டளை அட்ரஸ் கொடுங்க.